சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்கள் மூலம் அவதூறு பரப்பிய பாமக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். பக்கநாடு கிராமத்தைச் சேர்ந்த பாலு சில மாதங்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து விலகி பாமகவில் சேர்ந்தார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக வாய்ஸ் காலில் பேசி அதனை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய அப்பகுதி திமுக நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலுவை கைது செய்தனர். மை V3 ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறு பரப்பும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் சிலர் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது எழுந்த புகார்கள் காரணமாக அதன் உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் காரணமாக அந்த நிறுவனத்திலிருந்து மாதந்தோறும் வரவேண்டிய தொகை சில மாதங்களாக வரவில்லை என முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முதலீட்டாளர்கள் சிலர் மை V3 ஆட்ஸ் நிறுவனம் மீது சமூக வலைதளங்கள் மீது அவதூறு பரப்பி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். மேலும் அந்த நபர் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்த அவர்கள் அந்த நபரால் முதலீட்டாளர்களுக்கு கடும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பரங்கிமலையில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு கையகப்படுத்திய இடத்தில் கட்டப்பட்டு வந்த கட்டுமானத்தை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றியுள்ளனர். சென்னையை அடுத்த பரங்கிமலை GST சாலையில் அரசுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தின் குத்தகை காலம் முடிவடைந்த இடத்தில் செயல்பட்டு வந்த பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் அந்த இடத்தில் கட்டிடம் கட்டி வந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டுமானத்தை அதிகாரிகள் இடித்து தள்ளினர். மேலும் அந்த இடத்திற்கு சீல் வைத்ததோடு மின்சார இணைப்பையும் துண்டித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.